இந்த ஃபைலில் ஒரு கையெழுத்து பண்ணுறதுக்கு எவ்வளவு நாள் ஓடி திரிகிறேன், 3 மாதமாக திரிகிறேன். இந்த அலுவலகத்துக்கு நானும் படுற பாடும் இன்றைக்கு வா நாளைக்கு வா நாளைக்கு வான்னு போட்டு அல்ல கழிக்கிறான். இந்த அதிகாரி அல்போன்ஸ்ன்றவன் என்ன போட்டு வருத்தி எடுக்கிறான். இப்படி ஒரு அலுவலகத்தில் இப்படி ஏண்டா? இன்றைக்கு எல்லா அலுவலகத்தையும் இதானே நடக்குது. மனுஷனாக மதிக்கிறாங்க இல்லை, மக்களுக்குரிய சேவையை வழங்குறாங்க இல்லை. இவங்களை என்ன செய்கிறது? இந்த வெயிலுக்கு நடந்து செருப்பும் தேங்கிட்டு மண்டையும் காஞ்சிட்டு கடவுளே இன்றைக்கு நடக்கவோ வெறியல. பாப்பம் என்ன செய்கிறது? இன்றைக்கு எப்படியும் முடிக்கணும் மாதிரி. சூப்பர் சூப்பர். ஒரு தரம் வரையில் தானே ஆஃபீஸுக்கு நாம் நம்ம டைமை போக்குறேன்டா இப்படியான பாட்டுகளை பார்த்துக்கொண்டு கொஞ்சம். அவன் இன்றைக்கும் போனோட தானப்பா இருக்கிறான். அவன் இன்றைக்கும் வேலை செய்ய வரையில். சூப்பர் சூப்பர் அல்லவா? ஓ டபுள் ஆட்டதவா. வீட்டில் இதுகளெல்லாம் பார்க்கவும் இயலாது. இப்படியான ஃப்ரீ டைம்கள் இருந்தால் இங்கே தான் நல்ல ஃப்ரீ கிடச்சிருக்கு. எந்த பாட்டு பார்க்குறானோ தெரியலே, தாமண்ணாமோடையோ இல்லை ஐஸ்வர்யாவுடையோ என்ன சனியனடா இது? இதுதான் நடக்குது இந்த அலுவலகத்தில். அவன் இன்றைக்கு செய்ய மாட்டான். இன்றைக்கு முள்ளுக்க போனோட தான். ஐயா ஐயா என்னய்யா? ஐயா கொஞ்சம் பாருங்க ஐயா, 3 மாசமா வாரன். ஐயா போ, கொஞ்சம் பழியா போயிரு போங்க. நான் கூப்பிடுக்க வாங்க போங்க. அது என்ன ஐயா மக்கள் சேவையா? ஐயா மக்கள் சேவை தான், போங்க போங்க. ஓ உங்களோட மக்கள் சேவை தெரியும் ஐயா, தெரியும். போய் வழியில இருக்கும். ஈவன் இன்றைக்கும் சரி வர மாட்டான். ஓ நோ. இன்றைக்கு இந்த அலுவலகத்தில் நான் இன்றைக்கு மாத கணக்கில் திரிகிறேன். திரிஞ்சு செரும்பி தேய்ச்சதான் மிச்சம். எந்த நாள் வந்தாலும் ஒரு ஃபோனை பார்க்குறான், நோண்டுறான், ஆடுறான், பாடுறான். அவன் ஆஃபீஸராவா இருக்கிறான். அவன் ஏதோ ரெக்கார்டும் டான்ஸுக்கு இருந்து டான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. நானும் இந்த ஒரு ஃபோமை கையெழுத்து வேண்டுறதுக்கு நான் வேயா திரிகிறேன். அவன் அதை அலடிக்க உள்ளவே இல்லை. இவங்கள் ஒரு அலுவலகத்திலேயே இப்படி என்றா இன்றைக்கு எல்லா அலுவலகத்திலையும் இதுதான் நிலைமை. நாங்கள் மனுஷரா மாடா மக்களா? மக்கள் சேவை அலுவலகம் மட்டும் போட்டை போட்டுருவாங்க. இங்கே நாங்கள் திரிகிறோம். இவன் இன்றைக்கும் வைக்க மாட்டான். இவன் இந்த போனை நோண்டி ஆடி கீடி பயிலா பண்ணி சரியா லஞ்ச் டைம் வேற எழுப்பி போயிடும். ஆனால் பயில கூட வேண்டி பார்க்குறான் இல்லை. வேண்டான் தூக்கி எறிகிறான். இதை விட எங்கட வேலையை விட இவனுக்கு என்ன வேலை? அவன் ஆட்டத்தை பாருப்பா, துள்ளலை பாரு. A few moments later. ஐயா ஐயா பாருங்க ஐயா. என்னடா இந்த மனுஷன் திரும்ப வந்து. ஐயா கொஞ்சம் பாருங்க ஐயா, பாருங்க. வாங்க ஐயா, உள்ள வாங்க. சரி. என்னய்யா காலையில வந்து கரைச்சல் கொடுத்துருக்காயாப்பா அலுவலகத்துல வந்து உட்காரு. ஐயா காலையில இருந்து இல்லையா, 3 மாசமா வாரணையா, 3 மாசமா. இந்த தடையா உன்ன பாக்குறேன். இரு 1000 பேர் வருவான் போவான், எல்லாரையும் பார்த்து கொண்டு சொல்றியோ? ஐயா கருணை உதவி செய்யுங்க. வாரம் டெலிவரி வருது. என்ன ஹலோ சரி. ஹலோ என்ன என்னம்மா இந்த பிள்ளை எல்லாம் சோமா இருக்கிறாங்களா, நித்திர கொள்றாங்களா? சரி செல்லம், என்னண்டா நான் இங்க எங்கட ஒரு ஆள் தான் இருக்கிறேன். சரி அது பிரச்சனை இல்லை, நீ சொல்லு. மற்றது இன்றைக்கு எனக்கு நல்ல லீவு. சரியோ, ஒரு ஆள் தான் இருக்கிறேன். நான் இந்த சின்ன கடை பக்கத்தில் இருக்கு. ஏதாவது இன்றைக்கு மத்தியான ஜாமான்கள் எதுவும் வாங்கிட்டு வந்தா டக்குனு வாங்கிட்டு வந்து தாரேன். அது ஒட்டு பிரச்சனை இல்லை. சொல்லுங்க. சரியோ. 1/4 கிலோ கத்திரிக்காய் வைக்க மாட்டேன். அரை 1 கிலோ இறைச்சி. இன்றைக்கு கோழி வேணாம், நாங்கள் மாடு போடுவோம். சரியோ? ஆடு போடுங்க. மாடு
மாடு போடுவோம் சரியோ அம்மா 100 பச்சை மிளகா சொல்லு ஐயா பச்சை மிளகா மணி வைங்க ஒரு 1/2 கிலோ வேணுங்க அரை கிலோ இறைச்சி தூள் மற்றது அது சரி இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஆறு தம்பி ஏத்துவானா இல்ல நான் போய் ஏத்துட்டு ஏய் சும்மா அங்கல போங்க ஐயா சும்மா அந்த காய்ச்சி கொண்டிருக்கிற நேரங்கள்ல விசால் கூத்தாடுங்க நீங்க சொல்லுங்க அது இஞ்சால அந்த மனுஷன் சும்மா வயசு 3 நேரத்துல அலட்டி கொண்டிருக்கு இங்க வந்து அந்த போம் இந்த போம் சரி ஓ ஒட்டு பிரச்சனை இல்லை நீ சொல்லு கண்ணால பாருங்க நாளைக்கு ஐயா இங்கல பாருங்க ஐயா கண்ணால ஐயா கண்ணால சரி ஐயா என்னய்யா ஐயா குழப்பங்கள் செய்யக்கூடாது சரி காலமா அலைகிறேன் ஐயா 3 மாசமா திரிகிறேன் உம்மா போல எல்லாரும் இங்க வராங்க இது அலுவலகம் சரி மக்கள் சேவை ஐயா நான் மக்கள் ஐயா உதவி செய்யுங்க மக்களுக்காக தான் நாங்க இங்க இந்த ஷர்ட் ஷூட் எல்லாம் போட்டு இங்க வந்து நிக்கிறோம் வீட்டு வேலை எல்லாம் பார்க்காம உங்களுக்காக ஆனா கத்திரிக்காய் விலை கேக்குறீங்க ஐயா கத்திரிக்காய் விலை அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம் பர்சனல் விஷயங்கள்லாம் தலையிட கூடாது ஆபீஸ் வேலையை பாருங்களேன் ஐயா ஆபீஸ் வேலை அதுக்கு தான் நம்ம வச்சுக்கிறோம் இங்க கூப்பிட்டு இருக்கிறோம் இன்றைக்கு இறைச்சி என்ன விலை ஐயா இறைச்சி என்ன விலை கேட்டீங்க இறைச்சி கதையில் நீங்களும் ஆய்க்க கூடாது சரியோ இப்ப வந்த கொண்டாங்க சும்மா கரைச்சல் பிடிச்சு எங்க ஐசி எங்க ஐசி போட்டோ காப்பி எங்க ஐயா இல்லாம இருக்கு ஐயா 2 டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வந்து அது இருக்கு இது இருக்குன்னு இப்படி ஒண்ணும் தெரியலாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸ் சொல்லி விடுங்க ஐயா ஒரேடியா சொல்லி முடியுங்க ஐயா இன்னைக்கு அது இல்ல நாளைக்கு இது இல்லன்னு சொல்றீங்க ஐயா ஒரேடியா சொல்லி முடியுங்க ஐயா ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொருக்க அலக்களிக்காங்க ஐயா உங்களை அலக்களிக்கையில இது வந்து அரசாங்க திணைக்களங்கள் இங்க வந்து வேலைகள் எல்லாம் மேலிடங்களுக்கு போய் கன இடங்களுக்கு போய் தான் ஃபைல் வரும் சும்மா உங்களுக்கு எடுத்தோன காசுதார நிறுவனம் இல்லை இது அரசாங்க அலுவலகம் தமிழ்நாடு பாட்டையும் பார்த்து ஐஸ்வர்யாட பாட்டையும் பார்த்து உருளைக்கிழங்கு இந்த விலையை கேட்கிறீங்க அதுகள் வந்து பர்சனல் விஷயம் நீங்க தலையிடக்கூடாது வாரீங்களோ பைலட் தாரீங்களோ சைன் வாங்கங்களோ போய்கிட்டே இருக்கணும் சரியோ தேவையில்லாத வேலைகள் பார்க்க கூடாது சைன் பண்றது இங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் புள்ளையா இருக்கு எடுத்துட்டு போங்க ஐயா வழியா போங்க ஐயா வழியா போங்க உங்களோட கையெழுத்தும் வேணாம் ஐயா இந்த அலுவலகம் வேணாம் ஐயா என்ன செய்ய போறீங்க நீங்களும் வேணாம் ஐயோ கடவுளே